தற்காலிக விடுதலை இருக்குல்ல, தற்காலிக விடுதலை என்ன விடுதலை தெரியுமா? தேவன் தராத விடுதலை நம்முடைய கட்டை இன்னும் அதிகமாய் இறுக பண்ணும். தேவனிடத்திலிருந்து வராத ஒத்தாசை, தேவன் தராத விடுதலை டெம்பரரியா நமக்கு கொஞ்சம் ரிலீவ் ஆனது மாதிரி இருந்தாலும் அது நம்முடைய கட்டை, நம்முடைய நுகத்தை, நம்முடைய சிறையிருப்பை முன்னே இருந்ததை விட இன்னும் அதிகமாய் அது இறுக பண்ணுமே தவிர. ஆமென். see, மரத்தால எரேமியாவும் அதுதான் விரும்புறாரு. ஆமென். அப்படியே செய்வாராக சொல்லிட்டு மரத்தால செய்யப்பட்ட நுகத்தடியை முறிச்சதோ, மீட்டிங் முடிஞ்சு கட்டை ஊத்தாச்சு, திருப்பி வீட்டுக்கு போலான்னு பார்த்தா இதுக்கு பழைய கட்டே பரவாயில்ல. இன்னைக்கு நிறைய பேர் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள காத்திராமல் ஒத்தாசைக்காக பல பாதையை தெரிந்தெடுத்து சென்று இன்னும் அதிகமான, இன்னும் நெருக்கடியான சூழ்நிலையிலே மாட்டிக்கொள்ளுகிறார்கள். நான் ஜோம் பண்ணி பார்த்தேன், ஆண்டவர் என்ன வெயிட் பண்ண சொல்றாரு. இது வேலைக்கு ஆகாது, நம்ம வேற ஏதாவது வே இருக்கா, இன்னொரு வழியா போய் இதுல இருந்து ரிலீவ் ஆகி இங்க போய் மாற்றுறது. ஒரு பிரச்சனையில இருந்து வெளியே இன்னொரு பிரச்சனை, இது மாற்றுவது பெரிய பிரச்சனை. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எல்லாரும் கண்களை ஏறெடுக்கும் போது ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், எனக்கு ஒத்தாசை பர்வதங்கள்ல கிடையாது, எனக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வர சொல்லும். இங்க போய் மந்திரம் பண்ணுங்க, அங்க போய் இவங்களை பாருங்க, இங்க போய் இதை பண்ணுங்க, உடனே பாருங்க அவங்க போய் சொன்னாங்க, அப்படி உடனே எல்லாமே கட நடக்கிறது போலதான் இருக்கும். ஆனால் ஒரு பெரிய டிராப் அது. தேவ பிள்ளைகளுக்கு ஆவியான ஒரு எச்சரிக்கிற வார்த்தை இது. மெதுவாய் ஓடுகிற சீலவாவின் தண்ணீரை அசட்டை பண்ணாத, அது மர நுகத்தை மாற்றி இரும்பு நுகத்தை கொண்டு பண்ணும். ஆமென். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தனர். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார். எனக்கு தெரியும், அப்பா தராத விடுதலை எனக்கு விடுதலை கிடையாது. இந்த நுகத்துக்குள் இருந்தும் கர்த்தர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் இந்த நுகத்திலிருந்து கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை தருவார். நம்புறவங்க நல்ல கரங்களை சட்டி ஆண்டவருக்கு மகிமை